செந்தில் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு 5 ஆண்டுக்குள்ள இரண்டாவது முறையாக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது ஈரோடு. தந்தை மகன் அடுத்தடுத்து அவர்களுடைய இறப்புங்கிறது ஈரோட்டிற்கும் அந்த குடும்பத்திற்குமே பெரிய ஒரு இழப்பாக இருந்துச்சு. இந்த சூழலில் இப்பொழுது மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தேர்தலே கிடையாது. அப்போ குறுகிய காலத்தில் எதிர்நோக்கிறது இந்த இடைத்தேர்தல், அப்புறம் ஒரு உள்ளாட்சி தேர்தல் கொஞ்ச நாளும் கழிச்சு எதிர்பார்க்குறோம். இந்த இடைத்தேர்தல் இப்போ காலியாக அறிவிக்கப்பட்டிருந்ததுனால வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அப்படிங்கிற பார்வையிலிருந்து யாருக்கான பலப்பரீட்சையாக இருக்க போகிறதா பார்க்குறீங்க? அதுக்கு முன்பாக EVK சிலங்கோவன் அவருடைய மறைவுக்கு இரங்கலையும் சொல்லிவிட்டு நியூஸ்7 நேயர்களுக்கு கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு பக்கத்தில் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதனால சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டாலும் சிக்கல் இல்லையா, அதனால எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிடலான்னு. யாருக்கு பலப்பரீட்சை அப்படின்னா, இடைத்தேர்தலை பொறுத்தளவு இடைத்தேர்தலை வச்சு நம்ம பொது தேர்தல்களை தீர்மானிக்க முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம். இன்னும் ஓராண்டில் பொது தேர்தல் வருகிறது. பொது தேர்தல் தான் தீர்மானிக்க முடியும். ஒரு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது, அதனுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குமா அப்படிங்கிறது ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி நிச்சயமாக அதை ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்னும் அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக ஈரோடு கிழக்கில் வெற்றி பெறும். அதுதான் கலை யதார்த்தம். இதில் பலப்பரீட்சை அப்படிங்கிறது இடைத்தேர்தலை வச்சு பலங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கிட்டால் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இருக்குது. அதில் ஒருத்தர் ரேஸ்லேயே இல்லை, ஒதுங்கிட்டார். ஒருவர் தாவேகா விஜய் அவர்கள் ஒதுங்கி விட்டார். இன்னொருவர் அஇஅதிமுக. அப்படி பார்த்தா 3 பேர், பாஜகவும் சேர்த்து சொல்லணும். அதிமுக கொங்கு மண்டலத்தில் தாங்கள் வலுவாக இருப்பதாக தொடர்ந்து நம்பக்கூடிய ஒரு கட்சி, சொல்லக்கூடிய ஒரு கட்சி. கடந்த தேர்தலிலும் அங்கே அவங்க போட்டிட்டாங்க. பாஜக படத்தையே போடாமல், மோடி படத்தையே யூஸ் பண்ணாமலாம் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம். ஏன்னா மோடி படத்தை பயன்படுத்தினால்தான் தங்களுக்கு வாக்கே கிடைக்காது, அது மட்டும் இல்லைன்னா வெற்றி பெற்றிருப்போம் என்பது போன்ற ஒரு கருத்து அங்கே நிலவியது. இந்த முறை அப்படி இல்லை, அவங்க கூட்டணியிலே இல்லை. அதனால் மோடி படத்தை அதிகாரப்பூர்வமாகவே அவங்க தவிர்த்தரலாம். பாஜக கூட்டணியும் இல்லை என்ற இடத்திலிருந்து அஇஅதிமுக அங்கே தங்களை ஏதேனும் ஒரு இடத்துல நிரூபித்து தங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டிய கடமையும் கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்த ஓராண்டில் பொது தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இப்போ பாஜக போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால அதை சொல்லி தப்பிச்சிட்டாங்க, நாங்கள் கூட்டணிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த முறை அப்படி தப்பிக்க முடியாது. ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் எழுதி வச்சுக்கிங்க நிறைய எழுதி வச்சார். அப்படி எழுதி வச்சதில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எல்லா இடங்களிலும் தோக்கும் எழுதி வச்சுக்கிங்கன்னாரு. 40 தொகுதியில் ஜெயிச்சிருச்சு. எழுதி வச்சுக்கிங்கன்னா கோயம்புத்தூரில் பாஜக ஜெயிக்கும்னாரு, பாஜக தோத்துடுச்சு. எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய எழுதி வைக்க சொன்னார். அது எல்லாமே தப்பாக போயிடுச்சுன்னு வைங்க. இப்போ எழுதி வைக்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும்னு முதலமைச்சர் சொன்ன உடனே 200 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இலக்கம் எழுதி வச்சுக்கங்கன்னு புதுசாக ஒன்று எழுதி வைக்க சொல்லியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் அதுக்கு அதை தங்களுடைய கட்சியை நிரூபிப்பதற்காகவாது இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டாம், போட்டியிடவாவது துணிவு இருக்கிறதா பாஜகவிற்கு? குறைந்தபட்சம் டெபாசிட்டாவது வாங்கி, ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லை. அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜகவால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 3வது இடம் 4வது இடத்துக்காவது வர முடியுமா? ஏன்னா நாம் தமிழர் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நாம் தமிழர் வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பாஜகவால் வாங்கி காட்ட முடியுமா அப்படிங்கிற சவால் வந்துடுது. அப்போ இங்கே பலப்பரீட்சை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2வது இடத்துக்கு அதிமுகவை விட அதிகமான வாக்குகளை பெற்று 2வது இடத்துக்கு நாங்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்குது. பாஜகவோட பெரிய கட்சி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நாம் தமிழுக்கு இருக்குது. ஸோ இப்போ நாம் தமிழர் அதை நிரூபிச்சிட்டாங்கன்னா, பாஜக தனித்து போட்டி, அப்படி ஒருவேளை நாம் தமிழர் அப்படி நிரூபிச்சிட்டாங்கன்னா வெற்றி பெறப்போகுது திமுக, 2வது இடம் அதிமுக, 3வது இடம் ஒருவேளை நாம் தமிழர் என்றால் 4வது இடத்துக்கு பாஜக தள்ளப்படும். இப்போ 3வது இடத்துக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவிற்கும், 2வது இடத்திற்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய பலப்பரீட்சைங்கிறது அதுதான். கான்ஃபிடென்ட்ல செந்தில் சொல்றாரு. அரித்மெட்டிக் அனாலிட்டிக்ஸ்ல சொல்றீங்களா? நான் அரித்மெட்டிக் அனாலிட்டிக்ஸ்ல தான் சொல்றேன், ஓவர் கான்ஃபிடென்ட் இல்ல. நம்ம வேணா இடைத்தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது கூட விவாதிப்போம். நான் ரொம்ப யதார்த்தத்தை சொல்றேன். அதே சமயத்தில் நான் முதலே சொல்லிட்டேன், இதை வச்சு பொது தேர்தலை மதிப்பிடவும் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். பொது தேர்தல் என்பது வேறாக இருக்கும். அதையும் நான் அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அந்த யதார்த்தத்தையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இதுதான் இருக்கக்கூடிய பலப்பரீட்சையாக இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நான் முற்றிலும் எதிராக இருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை, அது வேற. ஆனால் இன்னும் ஓராண்டில்
தமிழ்நாட்டில் பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மட்டும் எல்லா கட்சிக்கும் கூடி பேசி முடிவெடுத்து பொதுத் தேர்தலோடையே கூட நடத்தலாமோங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஓராண்டுக்குன்னு ஒரு தேர்தலை நடத்தி அதுக்கு வந்து நீங்கள் வந்து மக்களுடைய வரி பணத்தை செலவிடணும், அகெயின் வந்து கட்சிக்குடைய இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்த்துடக்கூடாது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அல்ல, அது வேறு இது வேறு. என்ன கேட்டால் 2026 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் வந்து அது ஒரு சூழலுக்காக ஒரு வசதிக்காக நீங்கள் சொன்னாலும் இன்னும் ஓராண்டு இருக்கிறது, அந்த பகுதி மக்களுடைய தேவைகள் இருக்கு, அதை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைங்கிற காரணத்தையும் கொள்ளணும் இல்லையா? 6 மாதத்திற்கு மேல சட்டத்திலேயே வந்து அந்த இடத்திற்கு தேவை தேர்தல் தேவை இருக்கிறதுன்றது இருக்குல்ல இன்றைய சூழல் இல்லை. இல்லை அது கலையதார்த்தம் தான். அதான் சட்டம் அப்படி தான் இருக்குது. நான் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், ஏன்னா ஓராண்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒன்று இது என்ன சிக்கலாயிடுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பலப்பரிச்சைன்னு கேட்டதுனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஆட்சி கட்சி ஜெயிச்சாலும் என்ன தான் சொல்ல போகிறாங்க, இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தன்னுடைய பணநாயகம் என்றது. எலெக்ஷன் முடிவு வரும்போது இதைத்தான் எதிர்கட்சிகள் எழுதி வச்சு சொல்ல போகிறாங்க, இப்போ எழுதி வச்சுக்க போகிறாங்க. அப்படியான ஒரு அறிக்கையை கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? ஸோ பலம் அப்படிங்கிறது திமுக ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பும். ஆனா ஆர்கே நகர் மாதிரியான ஒரு இன்னைக்கு வேணா தேர்தல் தேதி அறிவிக்காததுனால வழக்கமான ஒரு தேர்தல்னா இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் டெம்ப்ளேட்டாக சில பதில்களையும் எப்படி இதற்கு முன்பு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆர்கே நகர் மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பக்கம் வந்து அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக, அல்லது வந்து அதிமுகவுடைய போன ஈரோடு கிழக்குலையும் ரெட்டலை வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்து அது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அப்படியான எதிர்பார்ப்புகளோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்ததுன்னா அந்த தேர்தல் ரொம்ப கவனமுள்ள ஒரு தேர்தலாகவும் முக்கிய தேர்தல் வர வாய்ப்பு இருக்குதான். அது அதிமுகவுடைய இரட்டைலை சின்னம் ஒருவேளை அதுக்கு ஏதேனும் ஒன்றிய அரசு சிக்கலை ஏற்படுத்தினால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அப்போ கூட அகைன் பலப்பரிச்சை யாருக்குள்ள தான் வரப்போகுது. அதில் திமுகவுக்கு இந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லை. அகைன் அது இன்னொரு இடத்துல திமுக ப்ளஸ்ஸாக தான் போகும். நீங்கள் ஆர்கே நகர் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தேர்தல், இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல். அது ஒரு வித்தியாசமான தேர்தல். ஏன் அப்படின்னா, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்த நிலையில் அஇஅதிமுகவை 2ஆக பிரிப்பதற்கான வேலைகளை பாஜக செய்கிறது. அதிமுக 2ஆக உடைக்கப்படுது. இரட்டலை சின்னத்தை ஒன்றிய பாஜக அரசு வந்து முடக்கியது அவருடைய அதிகார பலத்தை வைத்து. இங்கே வந்து தொடர் ரைடு, சோதனைகள், பல்வேறு சிக்கல்கள், இவங்களுக்கு தனி சின்னம் அவங்களுக்கு தனி சின்னம், அதிமுகவே 2ஆக பிரித்து. அப்போ மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாஜகவுடைய இந்த மாநில கட்சிகளை பிளக்கும் அந்த உத்திக்கும் மக்கள் வந்து அன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை. மக்கள் அதனால் அன்றைக்கி ஒன்றுபட்டு நின்றார்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அந்த தேர்தலே நீங்கள் வந்து செல்லாது என்று அறிவித்து குக்கர் சின்னத்தில் நின்னதை, அதன் பிறகு தொப்பி சின்னம் கொடுத்து மாற்றி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க. தொப்பி சின்னத்தில் நின்னார், அப்புறம் குக்கர் சின்னத்துக்கு இது பண்ணி இவங்களுக்கு இரட்டை மின்விளக்கு சின்னத்தை கொடுத்து இவ்வளவு குழப்பம் பண்ணின்ற பொழுது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அந்த இடத்துல அன்னைக்கு டிடிவி தினகரன் பாஜகவால் பழிவாங்கப்பட்டதாக மக்கள் பார்த்தாங்க. அதனால் அன்றைக்கு வந்து அந்த தேர்தல் வெற்றி சாத்தியமாயிற்று. ஒன்று அது எல்லா சூழல்களையும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அன்னைக்கும் அதிமுக ஆளுங்கட்சி, நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி அதிமுக ஆளுங்கட்சி, அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக ஒரு அங்கமாக பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். அது இன்றைக்கி ஆட்சி கட்சி திமுக தான். திமுகவில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, பிளவும் இல்லை. இந்த 3 ஆண்டுகளுடைய நலத்திட்டங்கள், தொடர் வெற்றிகள், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வெற்றி, 2021 வெற்றி, அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்று தொடர் வெற்றிகள். அதிமுக தொடர் தோல்விகள். ஸோ இது வந்து இன்னொரு இடத்துல திமுகவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எளிதான வெற்றியாகத்தான் இருக்க போது. போட்டி இந்த மூவரில் யார் அப்படிங்கிறது தான். சகோதரர் மணிகண்டன் சார், ஒரே ஒரு கருத்து சார். நீங்கள் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கிறதா எடுத்துக்கிட்டா கூட, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு சார். அதுக்கு வருமான வரித்துறை சோதனை ஒரு காரணம். விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு பட்டியல் கைப்பற்றப்பட்டுச்சு. அதில் முதல் இடத்துல இருந்தது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய பெயர். நீங்கள் வந்து எங்களால் பணத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொல்லி ஒரு தேர்தலை ரத்து செஞ்சு சிபிஐ வழக்கு தொடர்ந்துச்சு இல்லையா? அந்த வழக்கு இன்னைக்கு என்னவா இருக்குது? அது உண்மையான வழக்கா அல்லது பாஜக பொய்யா வழக்கு தொடர்ந்துச்சாங்கிறத சொல்லுங்கள். ஒன்று, பாஜக பொய்யா வழக்கு தொடர்ந்துச்சுன்னு சொன்னீங்கனாலும் ஓகே, நான் கருத்து எடுத்துக்கிறேன். அல்லது பாஜக பொய்யா வழக்கு தொடரல அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அல்லது விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் அன்றைக்கு பணம் கொடுக்க முயற்சித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மை என்றால் அதன் மீது ஏன் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை?